ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியிலே சொன்ன மாதிரி ஒரு நல்லதொரு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையும். எல்லா பயிற்சிகளும் நல்ல விதமாக இருக்கின்றன. இதற்கடுத்து ஒரு மாதத்தில் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு மாற்றத்தின் மூலமாக, குரு பயிற்சியின் மூலமாக அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வரும்போது குருபலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏற்கனவே 11ஆம் இடத்துல சனி அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அந்த சனி ராகு சேர்க்கை கூட டக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மாறிவிடும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சனி பூரண பலத்தோடு 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதி இருப்பார் என்பதால் அருமையான அளவில் இந்த வருஷத்துல பிற்பகுதியில் இருந்தே, தமிழ் புத்தாண்டின் ஆரம்ப 2வது மாதத்திலிருந்தே, குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்தே நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கலாம். எல்லாம் நடக்கும், தொட்டது துலங்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்ல அமைதியாக இருக்கும். ஏற்கனவே ஆசைப்பட்டவர்களிடையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா நிலைமைகளிலையும் முன்னர் இருந்து வந்த சோதனை அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வயதிற்கு ஏற்றாற் போல படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2 பெரிய கிரகங்கள், 2 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால சனி 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. வேலை தொழில் முன்னேற்றங்கள் வலுவாக இருக்கும். வெற்றி எதில் கிடைக்கலையோ அது வலுவான ஒரு அமைப்பில் நல்ல வெற்றியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. குரு இந்த வருஷம் முழுவதுமே, கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு முழுவதுமே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அருமையான அமைப்பில் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு, கையில் பண நடமாட்டம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே குடும்பத்தில் சிக்கல் இருந்தவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க, குடும்பம் இப்படி இருக்குது, தொழில் நல்லா இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு தாங்க இந்த புத்தாண்டு. எந்த விதத்திலையும் ரிஸ்க் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிறந்த ஜாதகத்தில் ஓரளவிற்கு நல்ல தசாபுக்திகள் இருப்பவர்களுக்கு கூடுதலாக ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இப்போது வரவே போவதில்லை. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இப்போது ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும். வயதிற்கு ஏற்றாற் போல குடும்பம் அமையக்கூடிய சூழல், ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு மாதிரி பொருளாதாரத்தில் டல்லா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புதிய வழி திறந்தாற் போல எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது. எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு.